2 கை இல்லாத 17 வயசு பொண்ணு அம்பெய்தல் போட்டியில சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. காஷ்மீர்ல சின்ன ஒரு கிராமத்துல பொறந்த இந்த சீதல் தேவி அப்படிங்கிற இந்த பொண்ணு தான் 17 வயசுலயே தன்னுடைய சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வின் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலா இருந்தது யாரு அப்படின்னா, யுஎஸ் சேர்ந்த மேட் ஸ்டட்ஸ்மேன் அப்படிங்கிறவர் தான். அவருமே வந்து இவங்கள மாதிரி தான். அதாவது அவருக்கு வந்து கை இருக்காது. கை குட்டையா தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஃபோகோமிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோகோமிலியா மெடிக்கல் ரேர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோகோமிலியா ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து பொறக்கும்போதே கை குட்டையா இருக்கும். இல்லன்னா கால் குட்டையா இருக்கும். இல்லன்னா கால் மொத்தமா இருக்காது. கை மொத்தமா இருக்காது. அந்த மாரி ப்ராப்ளமோட பொறக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபோகோமிலியா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர் கண்டிஷன். ஸோ அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல பொறந்த இந்த சீதல் தேவி அப்படிங்கிறவங்களுக்கும் அதே ப்ராப்ளமோட பொறக்குறாங்க. பொறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா, அம்மா போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, "என்னுடைய குழந்தைக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? இத வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா? மெடிக்கல்ல அந்த மாரி ஃபெசிலிட்டீஸ் இருக்குதா?" அப்படின்னு கேட்டபோது, அவங்க வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இத பண்றதுக்கு வந்து நெறைய செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சீதல் தேவியோடைய குடும்பத்த பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி. இவங்க அந்த மாரி தான் ஒரு சின்ன குடும்பம். விவசாய குடும்பம். அவங்க அப்பா வந்து தோட்டத்தில வேலை செய்றவரு. அம்மா வந்து தோட்டத்தில தான் வேலை செய்வாங்க. ஆடு, மாடு மேய்க்கிறது, ஆ குடும்பத்த பார்க்குறது அந்த மாதிரி. அவங்களுடைய தங்கச்சி தான் வந்து சீத்தல் தேவிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வைப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கை வந்து பெருசா இருக்காது இல்லையா? குட்டையா இப்ப நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய கை இருக்குது இல்லையா? இந்த கைய விட குட்டையா தான் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ, அதில வந்து ஒரு சின்ன ஒரு கை மாதிரி வந்திருக்கும். ஸோ, அந்த மாதிரி ரேர் கண்டிஷனல் ஒரு ப்ராப்ளம் தான் வந்து மெடிக்கல் கண்டிஷனல் ப்ராப்ளம் தான் வந்து சீத்தல் தேவிக்கு இருக்குது. ஸோ, இந்த சீத்தல் தேவி பொறந்து ஸ்கூலுக்கு போறது, வரதெல்லாம் சாதாரணமா இருந்துகிட்டு இருக்கும்போது, உங்களுடைய 10வது வயசுல இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு, அவங்களோட சேர்ந்து படிச்சு, அவங்க ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கச்சியோட சேர்ந்து விளையாடுறது, அப்புறம் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுறது, ஊர் சுத்துறது அப்படி இருந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 12 வயசு, 13 வயசு அந்த மாரி தாண்டி தாண்டி போக, இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மைண்ட்ல தோண ஆரம்பிக்குது. அதாவது இவங்க ரோட்ல நடந்து போகும்போதோ, ஸ்கூல்ல இருக்கும்போதோ, அவங்களுடைய சொந்தக்காரவங்கள இவங்கள வந்து பார்க்குற விதம் வந்து வேற மாரி இருந்திருது. அதாவது என்னுடைய கை இவ்வளோ குட்டையா இருக்கிறதுனால, எல்லாருமே வந்து என்ன பாவமா பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால இவங்க எல்லாருமே வந்து என்ன பெருமைப்பட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு நெனச்ச இந்த சீதல் தேவி, என்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்த்துருக்காங்க. அப்பதான் வந்து யுஎஸ் சேர்ந்த ஒரு அத்லெட்ட பார்த்துருக்காங்க. அந்த அத்லெட்டோடைய பேரு வந்து மேட் ஸ்டட்ஸ்மேன் அப்படின்னும், அவர் வந்து அம்பெய்தல் போட்டியில சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு, வின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னும் சீதல் தேவிக்கு தெரிய வருது. ஸோ கை இல்லாத ஒருத்தர், 2 கையுமே இல்லாத ஒருத்தர், இவங்களுடைய ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தர் எப்படி சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு? அதுவும் அம்பெய்தல் போட்டியில. அம்பெய்தலுக்கு முக்கியமா வந்து கை தான் தேவை. கை தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கை தேவை. ஸோ கை இல்லாம அவர் வந்து கால மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது எப்படின்ட்டு அவர பத்தி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானும் அந்த மாரி ஆகணும் அப்படின்ட்டு நெறைய பேர கான்டாக்ட் பண்றாங்க. நெறைய பேர் கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து கை இல்ல இல்லையா? ஸோ வந்து இத பண்ணவே முடியாது. நீங்க வந்து ஒரு அத்லெட் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே ஒரு கோச் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி, அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ட்ரெய்னிங் எப்படின்னா, நீங்க வந்து 2 காலையும் யூஸ் பண்ணி தான் இப்ப அம்பை போறீங்க இல்லையா? ஸோ நீங்க அந்த காலுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரெய்னிங் எடுக்கணும். நெறைய இடத்துக்கு ஓடணும். இந்த கால் 2யும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு காலுக்கு வந்து எக்சர்சைஸ் பண்றாங்க. ஸோ கால் வந்து எப்பயுமே நடுங்கக்கூடாது. ஸோ அம்ப புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த 2 காலும் அம்ப புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த கால் நடுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போறாங்க. ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்றாங்க. அந்த மாரி வொர்க் அவுட் பண்ணி 2022ல இருந்து 2024 வரைக்கும் இருந்த எல்லா அம்பெய்தல் போட்டிகள்லயும் இவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம, 1, 2, 3 அந்த மாரி ரேங்கிங்லாம் வின் பண்றாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லயும் இவங்க வந்து கலந்துக்கிட்டு அதில கோல்டு மெடல் வின் பண்றாங்க. ஸோ இவங்களுடைய திறமைய பார்த்தா மஹிந்திரா கம்பெனி ஓனர் அவங்களுடைய திறமைய பார்த்து, அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா மாடிஃபை பண்ண ஒரு காரையே கிஃப்ட்டா குடுத்துருக்காங்க. அவ்ளோ லட்சம், அவ்ளோ பெறுமதியான ஒரு கார அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. இவங்களுக்கு 2024வது வருஷம் அர்ஜுனா அப்படிங்கிற விருதையுமே வந்து வழங்கியிருக்கிறாங்க. அர்ஜுனன் வந்து யாரு அப்படின்னே நம்மளுக்கு தெரியும். அர்ஜுனன் வந்து அம்பெய்தல்ல மிகச்சிறந்த ஒருத்தர். அவருடைய பேரு வச்ச ஒரு அவார்ட வந்து இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியா இருக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் இந்தியாவ சேர்ந்த ஒரு பொண்ணோடைய லைஃப் ஸ்டோரிய யாருமே கதைக்கல அப்படிங்கிறது தான் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்குமே, நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்குமே யாருமே தமிழ்ல கதைச்சிருக்கல. ஸோ அதனால வந்து அதனாலன்ட்டு மட்டும் இல்ல. இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்ததுனால, இவங்களுடைய லைஃப் ஸ்டோரி நம்மளும் கதைப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 2 கை இருக்கிறவங்க, 2 கால் இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு டிப்ரஷன்ஸ் வந்துச்சுன்னா, மத்தவங்க மேல பழி போட்டுட்டே இருப்பாங்க. அவர்னால தான் என்னால பண்ண முடியல, இவர்னால தான் என்னால பண்ண முடியல, இந்த ப்ராப்ளம்னால தான் இத என்னால பண்ண முடியல அப்படின்னு எக்ஸ்கியூஸஸ் சொல்லிக்கிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து முக்கியமா கை 2 தான் வேணும். அந்த கை 2 இல்லாம இவங்க வந்து
அம்பெய்தல் போட்டியில சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 கை 2 கால் நல்லா இருக்கிறவங்களுக்கு இத விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான விஷயமே கன்சிஸ்டன்சி, மனதைரியம். அது ஒண்ணு தான். நம்பிக்கையும் எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, அவங்களால எல்லாமே பண்ண முடியும். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். யார் வேணா என்ன வேணா ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். சீதல் தேவியோட லைஃப் ஸ்டோரிய நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புவேந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். அன்டில் தென், பாய்.